ஒரு தெய்வம் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. Hallelujah. Hallelujah. நாம் எல்லாரும் ஒருமித்து பேசுறோமே, ஐக்கியமுடனாகிறது சொல்றோமே. ஒருவருக்கரை நம்ம ஐக்கியமா இருக்கணும். வேதம் தான் சொல்லுது, சங்கீதம் 133 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது. அடுத்த வசனம், அது ஆரோன் சிரசு மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் என்ன தைலமா? நல்ல தைலம். ஆமென். இந்த உலகத்தில் எந்த தைலம் கலப்பட தைலம், ஆனா இயேசு அபிஷேகம் கலப்படம் இல்லாத நல்ல தைலம். ஆமென். அடுத்த வருஷம், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நாம் ஜீவனடையும்படியாகத்தான் நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஆமென். அது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நான் ஆவிக்குள்ளாக வேண்டும். ஆவிக்குள்ளான மனுஷன் பகுத்தறிந்து செயல்படுவான். ஆமென். எந்த இடத்திலும் ஒரு காரியத்தை செயல்படுவோம் என்றால் அங்கே ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். ரோமன் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியே சொல்லப்படுது. ஸ்தோத்திரம். ரோமன் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவராயிருந்து மாம்சப்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். எப்படி நடக்கிறவர்களுக்கு? ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படி என்றால் மாம்சம் நடக்கிறதுக்கு என்ன உண்டு? தீர்ப்பு உண்டு. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமானமா இருக்கிறது. ஆவே நாம் ஆவிக்குள்ளாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஐக்கியமா இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க வேண்டும். ஒருவருக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உறுதியாக இருக்க வேண்டும். நமக்குள்ள ஊற்றப்பட்ட அபிஷேகம் என்ன செய்யும்? நம்மளை இந்த பரிசுத்த பாதை நடத்தி செல்லும். ஆமென். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை போதித்து நடத்தும். ஆமென். அதற்கு தான் சொல்வது, ஒரு ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரபாவிட்டா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று. ஆவி மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவன் சமானமா இருக்கிறது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள்னா நம்முடைய வாழ்க்கையை நமக்கு மாறல். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கலாம். 3ஆம் வசனத்திலே, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நமக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்றால் ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவரால் அனுப்பப்பட்ட குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் அவரால் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியையும் அறிகிற அறிவை அடைய வேண்டும். அந்த அறிவினால் தான் நான் அந்த உலகத்தில் ஒற்றுமையாக வாழ முடியும். அந்த பரிசுத்தால் தான் நான் உலகத்தை ஜெயிக்க முடியும். நான் உலகத்தை ஜெயித்தேன். அவைகள் திடங்கொண்ட தேவன் இந்த உலகத்திலே நம்மளை பரிசுத்தமாய் நடத்துகிற தேவன் நானாய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
அவருடைய ஆவியை பெற்ற நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிதா செய்வதை குமாரன் காண்கிறவர். ஆமென். குமாரன் காண்கிறதையே இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் அப்படி வாழ்வதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை குமாரனை அனுப்பினார், நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் என்றால், நாம் ஆவிக்குள்ளாக இருப்போம் என்றால் நமக்குள்ள ஒன்றா இருக்க வேண்டும், ஒற்றுமையா இருக்க வேண்டும், ஐக்கியமா இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவ ஆவியில் நிரம்பி துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய அபிஷேக வல்லமை உனக்குள்ளிருந்து உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அவைதான் இயேசு கிறிஸ்து பேதுரு பார்த்து சொன்னார், இது உன்னால் உண்டானதல்ல. ஆமென். பிதாவுடைய ஈவு. ஆமென். பிதாவான தேவன் அந்த பேதுருக்கு வெளிப்படுத்தின தன்னை யார் என்று கேட்ட பொழுது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தினார். என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ, எங்கெல்லாம் நடக்கிறோமோ, எங்கெல்லாம் போறோமோ, அங்கே தேவன் நாம் மகிமைப்படும்படியாக நம்மளை வெளிப்படுத்த வேண்டும். நாம் தேவனுடைய சாயலாக இருப்பதற்கு தேவன் நமக்கு அளவற்ற அன்பினாலே அபிஷேகத்தை ஊற்றி தந்திருக்கிறார். ஆகவே இந்த அபிஷேக வார்த்தையை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அலங்கரிக்கப்பட வேண்டும். 1 யோவான் 1:5 படிங்க. சொல்றோம், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவர்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. 7ஆம் வசனம் படிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் எப்படி இருப்போமா? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நாம் அவரோடு நடந்தா, அவரோடு வாழ்ந்தா, அவன் நம் மூலமாக அப்படி ராஜ்யத்தை கட்டுவா. ஹல்லேலூயா. உங்க சுய காரியத்தை கிட்ட மாட்டாரு, மாம்ச சிந்தையை செயல்படுத்த விட மாட்டாரு. பரிசுத்த ராஜ்யத்தை கட்டுவதற்காக உங்களை கொண்டு பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் 15:8 பாருங்க. சொல்றோம், யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள். 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியாளர் திராட்சை செடியில் திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்கள் நிலைத்திருக்காவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். அவர் நிறைத்திருக்க வேண்டும். எதிலே? பிதாவா வென்றால் மெய்தனாய் உங்களும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்தாவியை குறித்த அறிவை நாம் அடைந்து செயல்பட்டா எப்பொழுதும் எப்பொழுதும் தேவ ஆவியில் நிரம்பிக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல 3 டைம்ஸ் இருக்கு. இதுக்கு 3 டைம்ஸ் இருக்குது. ஆமாம், சபைக்குள்ளதான் இருக்கு. ஒரே கடிகா, அது கடிகா. அந்த 3 டைமை காட்டுது. என்ன சொல்றேன்? 30 நூல் அறுபடாது. அவன் பிதா குமார பரிசுத்த ஆவி நமக்கு ஒன்றாயிருந்தா ஒரே காரியத்தை செய்வார். 3 இடமும் செய்ய மாட்டாங்க. ஆனா என்னது? இது 8:15 இருக்குது, இங்க இருக்குது 5:30 இருக்குது, இங்க சரியான டைம் இருக்கு. நீங்க எதை பார்ப்பீங்க? அப்ப நமக்கு எது தேவை? சரியான காரியங்கள் நடக்க வேண்டாம். ஆமென். சரியான பாதை நடக்க வேண்டும். சரியான பாதை யாருன்னா பிதாவாகிய தேவ குமாரனை நடத்தினார். அந்த இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து வெளிப்படுத்தினார். அப்படி என்றால் உங்களுக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகமே அதை சரியான பாதை நடத்தி செல்லும். ஆகைத்தான் ஆவியினாலும்
ஜலத்தினால் சொன்னாலே மாம்சத்தின் சிந்தை மரணத்தை விளைவிக்கும், ஆனால் ஆவி சிந்தையோ ஜீவனும் சமானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜீவுள்ள வழி நடப்பதற்கு தேவன் சபைகளை ஏற்படுத்தினார் பிதாவை கொண்டு. ஆமென். எதை கொண்டு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷன் எப்படி நடக்கணும், எப்படி வாழணும் கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து பிதாவை சார்ந்து வாழ்ந்தார். நீங்களும் நானும் அப்படிதான் வாழ வேண்டும். ஆமென். ஆவே குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? அவரை முத்தம் செய்ய வேண்டும். அப்ப முத்தம் செய்ய என்ன செய்யணும்? உங்க இதயத்திலே, உங்க வாயிலே, வார்த்தையிலே என்ன செய்யணும்? தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே சொல்லிக்கொண்டே தேவனை மயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் மயப்படுத்தினா நீங்க இஷ்டப்படி வாழ முடியாது. தேவனுடைய திட்டப்படி தான் வாழ முடியும். ஆமென். தேவனுடைய சட்டத்துப்படி தான் ஓட முடியும். சட்டத்துக்கு ஓடாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம்? வசன ஒழுங்கின்படி ஓடுறோமா? சத்தியத்தின்படி நடக்கிறோமா? நானே வழியில் சத்தியம் ஜீவன் தேவன் இயேசுடைய அடிச்சுகளை பின்பற்றி நடக்கிறோமா? நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் செய்கிற காரியெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? உமக்கு பிரியமான செய்ய எனக்கு கற்றுத்தாரு சொல்லுவே. அப்ப அனுதினமும் தாவீது சொல்லுவாரே, ஆண்டவரே உமக்கு பிரியமான செய்ய எனக்கு கற்றுத்தாருங்க. ஏகாட்டு கேட்கணும். அனுதினமும் அதிகாலை எழுப்பி தேவனோடு பேசி பழகணும். அப்படிங்க தேவனோட பேசி பழகலாம். ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தை தந்து நம்மளை பலசாலிய மாற்றுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தம் எழுத மாட்டேது. பள்ளிய நாள்களில் நம்ம இங்கே இந்த புத்தகம் பண்ண ஜான்சன் ஆந்தனி அவர்கள் என்னை கூப்பிட்டு பள்ளியிடவருக்கு போய் மீட்டிங் நடத்தேன். 2 நாள் கண் மீட்டிங். அப்போ அங்கே அந்த பள்ளி ஆடி அசையத்தக்கதாக ஜனங்கள் எழும்பினாங்க. ஆமென். பள்ளியால் ஆடல, பள்ளி ஆடி. ஆமென். அந்த இடம் அசைக்கப்பட்டது. தேவன் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது, அபிஷேக ஆவி ஊற்றப்படும் போது அங்கே ஜனங்கள் ஆர்ப்பாடித்தார்கள். நீங்கள் எப்படி நித்தம் காண்கிற கோடித்தீரை இந்த மரியாதை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நித்தம் பூக்கிற அம்மான் பிள்ளைக்கு மனம் இல்லை. ஆமே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலை என்ன செய்யணும்? தேவனை மயப்படுத்தப்பட வேண்டும். தேவனை துதித்து ஆண்டவரோடு உறவுகளை வளரப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை செய்வதாக நம்மை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அர்ப்பணிப்பு இல்லை என்றால் நம்மளால் சரியாக நடக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போடுற நிறைய பில்டிங் தாண்ட மாட்டேன். ஆமென். ஏன்னா ஒவ்வொரு நிமிடம் நமக்குள்ள வீசுற வாசனை என்ன வாசனை இருக்கணும்? பரிசுத்த வாசனை வெளிப்படணும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் சத்தமா சொல்லுங்களேன். அப்போ 1:8 தான் தெரியுமோ? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பாடுதல் 32வது பாடலை பாடலாம். நான் எப்படி வாழக்கூடாதா? ஆவிக்குரிய பகுத்தறிய வேண்டும். அப்படி என்றால் எப்படி வாழக்கூடாது? இஷ்டப்படி வாழக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 32 ஜான்சன் பிரைஸ் லார்ட். இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. மனம் திரும்பி வந்திடுங்க, நீங்க இயேசுவை சுமந்திடுங்க. மனம் திரும்பி வந்திடுங்க, நீங்க இயேசுவை சுமந்திடுங்க. இஷ்டப்படி வாழாதீங்க,
நீங்க கஷ்டப்பட்டு போகாதீங்க, இஷ்டப்பட்டு வாழாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டு போகாதீங்க. ஆளுக்கு ஒரு வேஷம், நாளுக்கு ஒரு மோசம் போட்டுக்கிட்டு போகாதீங்க. ஆளுக்கு ஒரு வேஷம், நாளுக்கு ஒரு மோசம் போட்டுக்கிட்டு போகாதீங்க. நீங்க அக்கினியில் மாட்டாதீங்க, நீங்க அக்கினியில் மாட்டாதீங்க. இஷ்டப்பட்டு வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. அவே இஷ்டப்பட்டு வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. அழைத்து உலகிலே சோத்து வீணாய் அலையாதீங்க. ஊராய் அழைத்து உலகிலே சோத்து வீணாய் அலையாதீங்க. நீங்க கவலை கொள்ளாதீங்க, நீங்க கவலை கொள்ளாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. கள்ளத்தோட்டம் உண்டு உலகிலே என்றும் எச்சரிக்கையாய் வாழ்ந்திடுங்க. கள்ளத்தோட்டம் உண்டு உலகிலே என்றும் எச்சரிக்கையாய் வாழ்ந்திடுங்க. இயேசுவை பின்பற்றுங்க, இயேசுவை பின்பற்றுங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. பரிசுத்த வாழ்க்கை என்றுமே வாழ்ந்து பரலோகம் சென்றிடுங்க. பரிசுத்த வாழ்க்கை என்றுமே வாழ்ந்து பரலோகம் சென்றிடுங்க. பரமனை துதிச்சிடுங்க, நம்ம பரமனை துதிச்சிடுங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. இஷ்டப்படி வாழாதீங்க, நீங்க நஷ்டப்பட்டு போகாதீங்க. ஒன்றான பெய்த உண்மையோ நீர் அற்புதம் இயேசு கிறிஸ்துவை அறிவதை நித்திய ஜீவன். நமக்கு தேவை நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் அடைய வேண்டுமானால் நித்தம் 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 இயேசுவோடு பேசி பழக வேண்டும். இயேசுவை தந்தபோது எம்மாவு சீசனோடு இயேசு பின் நடந்தார். அவங்க என்ன பேசிக்கொண்டாங்களா? இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், மரித்தார். இந்த சரித்திரத்தை பேசிக்கொண்டிருக்கும் போது கூடவே இயேசு வருகிறார். உங்க இயேசு, நம்ம இயேசு நம்ம கூடவே இருக்கிறார். இருக்காரா இல்லையா? தொட்டு பாருங்க, மனசாட்சி தொட்டு பாருங்க. அவர் ஆவியா இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்க தேவன், அவர் ஆவியாக தேவன். உனக்குள்ளிருந்து உன்னுடைய ஒவ்வொரு செய்கையிலும் கூடவே இருந்து இதை இப்படி இப்படி செய். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனாக அறிவதற்கு அவருடைய நல்ல நடைகள். அல்லேலூயா. சங்கீதம் 37 அதிகாரம் 23 வசனம் 31 வசனம் படிங்க. சங்கீதம் 37 23 30. பாருங்க, நல்ல மனுஷனை குறித்து அறிய வேண்டும் என்றால் அவருடைய நடைகள், அவருடைய உடைகள் பேசும், அவருடைய வாயின் வார்த்தைகள் பேசும், அவருடைய கிரியை வெளிப்பட்டும். நல்ல மனுஷன் நடைகள் கர்த்தரால் வெளிப்படும். ஆமென்.
அவனுடைய வழி மேல் யார் பிரியமா இருக்கிறாரா? கர்த்தர் பிரியமா இருக்க. உங்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருந்தால் நீங்க மௌனமா இருக்க முடியாது. தேவமைப்படுத்திக் கொண்டே இருப்பீங்க. தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நிமிடம் தேவ ஆவியார் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். தேவ ஆவியார் பேசும்போது உங்களுக்கு காரியங்கள் வெளிப்படுத்தி தருவார். ஒரு மனிதன் பேசுறது அவன் நல்ல காரியமா கெட்ட காரியம் என்பது நீ ஆவிக்குரிய ஜீவித்தால் நீ பகுத்தறிந்து கொள்ள முடியும். அவருடைய வாயின் வார்த்தை மூலமாக உள்ளத்தின் தான் வாய் பேசும். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்படின்றால் ஆவிக்குரியவன் பகுத்தறிய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்று ஒவ்வொரு நாளும் தேவனை பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார். பிதா 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 பிதா. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியை நாம் அனுமதி எழுப்ப 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 நமக்கு வரும் எதிரியான காரியங்களை துன்பத்திலே காலவே சாத்தான் சைகளை எல்லாத்தையும் சுட்டி காட்டி தருவார். எதற்காக? அவரை ஜெயிப்பதற்காக, அவரை ஜெயமெடுப்பதற்காக பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்தவராக இருக்கிறார். ஏண்டா நாம் வழிவிலைக்கு போகாமல் இருப்பதற்கு தான் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் எப்படியா சொல்லப்பட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். ரோமர் 8:14 ஸ்தோத்திரம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியிலே, என்ன ஆவியிலே? இன்னைக்கு நிறைய ஆவி உண்டு. கொட்டாய் உண்டு, புட்டாய் உண்டு, சொத்தாய் உண்டு, மாம்சாய் உண்டு, சாதியாய் உண்டு, நிறைய ஆவி இருக்கு. ஆனா எல்லா ஆவியர்களும் பரிசுத்த ஆவி இருக்கிறது. நீ பலன் அடைய வேண்டாம். ஆமென். பரிசுத்த ஆவியை கொண்டுதான் நீ பகுத்தறிய முடியும். பரிசுத்த ஆவியானவனுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா நடைகள், உடைகள், பாவங்களை நீ நடக்கும் பொழுது கர்த்தர் ஊர் மூலமாக அற்புதங்களை செய்வார். ஒரு மனுஷன் நல்லவனாக கெட்டவனாக இருந்தது அவருடைய வாயின் வார்த்தை. இதயத்தின் நினைவுதான் வாய் பேசும். ஒரு பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே ஒரு இருதயம் இருக்குது. நீ தேவனோடு சேர்ந்தா தேவ ஆவி உன்னை நடத்தி சொல்லுவா. நீ மௌனமா இருக்க முடியாது, நீ சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டி கொண்டே இருப்பா. நீ ஆண்டவர் ராஜ்யத்தை என்ன செய்வா? எழுப்பிக் கொண்டிருப்பா. ஜனங்களை சந்தித்து அந்த ஆத்மா அழிந்து இருப்பதற்கு என்ன பேசணுமா? சங்கீதம் 37:31 வருஷத்திலே அங்கே இப்படியா சொல்லப்படுதாங்க. சங்கீதம் 37:31 அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடையில் ஒன்றும் பேசுவதில்லை. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து பிளஸ் அவன். ரோமர் 8:9 சொல்லுது. ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் வந்தால் நீங்கள் மாம்சம் உட்படாய் இராமல் ஆவிக்கு உட்படுப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. நீங்க எந்த ஆவி பெற்றிருக்கீங்க? கிறிஸ்துவ ஆவி உங்களில் இருந்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்களா? மாம்சத்துக்கு நேராய் போக மாட்டீங்க, மாம்சோடையில் இருக்க மாட்டீங்க. எப்பொழுதும் தேவ ஆவியில் நிரம்பி ஜெபித்து காரியங்களை செயல்படுத்துவீங்க. எல்லாம் வீடு கர்த்தரால் கட்டப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியை கொண்டுதான் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்முடைய மாம்சத்தாலே ஒன்றில் வெற்றி சுரக்க முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், அவனால் வாயில இறங்கி போய் தான் இருக்கும், வாயில போய் தான் இருக்கான். ஏன் அதை சாதிச்சேன் எதை சாதிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா வாயில ஒன்று கூட உண்மை இருக்காது. காரணம் என்ன? இவங்களை அசுத்த ஆவி நடத்தினபடியா. ஆனா பேர் கிறிஸ்தவன். என்ன பேர்? கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் கிறிஸ்து பிளஸ் அவன். ஆனா இது என்ன ஆவி? உலகத்தின் ஆவி நிறைய உள்ள புந்துகளை உலகத்துடைய காரியங்கள் அதிகமாக கற்பழிப்பட்டோம். ஆனா தேவனாய் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எப்பொழுதும் தேவனை குறித்தான காரியங்களை பேச வேண்டும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லா சத்தியத்தை கொண்டு நாம் அழிந்து போற ஜனங்களுக்காக திறப்பதென்று அனுதினமும் ஜெபித்து ஜனங்களை சபைக்கு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவின் அடையாளம். கிறிஸ்து எதற்காக இறங்கி வந்தார் என்றால் இந்த உலகத்திலே மடிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக. ஒருவரும்
எல்லாரையும் ரட்சிப்பதற்காக இன்றைக்கும் அவர் பரிந்துரை செய்தவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட பிதாவே பிதாவே இந்த மரம் என்று கூட இருக்கட்டும். இன்றைக்கு நமக்காக பிதாவோடு பரிந்துரை ஒரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் ஆண்டவரே என் கரங்களை பாருங்க பிதாவே, இதோ உங்களுக்காக என் கரங்களை பாருங்க, காயப்பட்ட கரத்தை காட்டி இந்த ஆத்மா இருக்கட்டும், இதனை கொத்தி எரி போட்டு கனி கொடுக்க வைப்பேன் சொல்ற தெய்வம். அப்படின்றால் நம்ம எத்தனை சொல்லியிருக்கிறோம், எத்தனை ஜனங்களுக்காக வேண்டி நிற்கிறோம், எத்தனை ஜனங்களை ஆண்டவருக்கு திருப்பி இருக்கிறோமா? நான் மட்டும் தப்பினால் தம்பரான் பண்ணி தெரிஞ்சிருக்காங்க. நம்மளை சார்ந்த ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு கடந்ததுக்கு தான் சபையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களே சபையிலே 30, 60, 100 இப்படி கனிபடுத்தப்படுவதற்காகத்தான் சபையிலே போதிக்கப்படுது, சபையிலே சொல்லப்படுது. சத்திய வேதம் அவன் வாயிலிருந்து மல்லிகை 2:6 சொல்லு பாருங்க. ஸ்தோத்திரம். மல்லிகை 2:6 சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் உதடியிலே என்ன காணப்படவில்லையா? அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமானமும் யதார்த்தமாக சஞ்சரித்து அநேகரை ஆக்கிரமத்தில் திருப்பினான். ஆமே. நம்ம எதுக்கு சபைக்கு வர்றோம்? நாம் இன்னொருக்கு நன்மை செய்வதாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவிருந்தார். அப்ப அவருடைய ஆவி என்னதாவி? பிதாவால் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? மடிந்து போகிற ஜனங்களை பிதாவுடைய சித்தம் செய்வதற்காக இயேசு நமக்கு முன்னோடியானார். ஆமென். அப்ப இயேசு நமக்கு முன்னோடி ஆனபடியா இருந்தா அவர் என்ன செய்தாரு? பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே, பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்படின்னா நம்ம பிசாசு யார்? ஆமென். பிசாசு எங்க கொடி கொண்டிருப்பான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு கூட பிடிக்கல. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவின் நாட்களே ஆண்டவராகிய தெய்வ பிள்ளைகள், ஆண்டுடைய இரத்தத்தை கழுவுற தெய்வ பிள்ளைகள் அழிந்து போன ஜனங்கள் விற்பதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். ஆவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தாவின் அக்கினியை கொண்டு ஜனங்களை சந்திக்க வேண்டும். பரிசுத்தாவியாலே சாத்தான் கிரி அடிக்கப்பட வேண்டும். ஆவே நாம் என்ன செய்ய வேண்டும்? 7ஆம் பாடல். அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை மூடுங்க. ஆமே. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை மூடுங்க. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை மூடுங்க. கட்டப்பட்ட ஆவிகள் கட்டருந்து ஓடணும், கட்டப்பட்ட ஆவிகள் கட்டருந்து ஓடணும். மீட்கப்பட்ட ஜனங்கள் உம்மை துதித்து மகிழணும், மீட்கப்பட்ட ஜனங்கள் உம்மை துதித்து மகிழணும். அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை மூடுங்க. அமே. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை மூடுங்க. அடிமைப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க வாருங்க, அடிமைப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க வாருங்க. நித்திய ஜீவன் பெற்றிட கிருபை தந்து உதவுங்க, நித்திய ஜீவன் பெற்றிட கிருபை தந்து உதவுங்க. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை மூடுங்க. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை மூடுங்க. கண்ணிகள் தெரித்து போகணும், கட்டுகள் அருந்து
கிருபை பிள்ளையார் உம்மில் என்றும் வாழணும். தேவ கிருபை பிள்ளையார் உம்மில் என்றும் வாழணும். அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை ஓடுங்க. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை ஓடுங்க. வெட்கப்பட்டு ஓடணும், திரும்பி பால ஓடணும். வெட்கப்பட்டு ஓடணும், திரும்பி பால ஓடணும். அலறி அலறி ஓடணும், அக்கினி வல்லமை இறங்கிட. அலறி அலறி ஓடணும், அக்கினி வல்லமை இறங்கிட. அக்கினி அனுப்புங்க, புதிய ரத்தத்தா எங்களை ஓடுங்க. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிறிய ரத்தத்தா எங்களை ஓடுங்க. சாட்சியோடு வாழணும், உண்மை பின்தொடரணும். சாட்சியோடு வாழணும், உண்மை பின்தொடரணும். இரவும் பகலும் உண்மையே தியானம் செய்து வாழணும். இரவும் பகலும் உண்மையே தியானம் செய்து வாழணும். அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிறிய ரத்தத்தா எங்களை ஓடுங்க. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிறிய ரத்தத்தா எங்களை ஓடுங்க. பாடி துதித்து மகிழணும், பரமன் இயேசுவை காணணும். பாடி துதித்து மகிழணும், பரமன் இயேசுவை காணணும். உலகம் எங்கு செல்லணும், இயேசு நாமம் சொல்லணும். உலகம் எங்கு செல்லணும், இயேசு நாமம் சொல்லணும். அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை ஓடுங்க. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை ஓடுங்க. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை ஓடுங்க. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை துரத்துங்க. தேவன் குமாரை உலகத்தை அனுப்பி நமக்காக ஜீவனுள்ள சாட்சியை வாழ்ந்து பசுவை நடத்தப்படும்படியாக உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு நோக்கம் பிதாவை சுத்தம் செய்வதற்காக ஒன்றான உண்மை குமாரையை சுத்த அறிவதி நித்திய ஜீவா நாம் அவர்கள் வைக்கப்பட்டிருந்து பசுதான் நடத்தப்பட்டு ஒவ்வொரு நாள் தேவ சுத்த செய்வதை கடந்து போவோம். இந்த நாட்களே தேவ ஆவியாண்மை ஆலோசி சகோதரர் வைத்து வாசமணியத்தில் நன்மை என்பது சொல்லப்பட்டவர்கள் தேவப்பிள்ளை நாம் ஒரு ஒற்றுமை ஏழு சந்தையாய் சபையில் வாழ்ந்து ஜனங்களை பெருக செய்வோம். கர்த்தர் உங்களை என்னை ஆசி உயர்த்துவார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் கலிலே செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.